தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்களுடைய கையில் நான் ஒரு பொருளை நான் பார்த்துட்டு இருக்கேன். அது என்ன சார், அதை பற்றி சொல்ல முடியுமா? இது வஜ்ராயுதம்மா. சிக்கல்லேருந்து அம்மா கிட்ட வாங்கின வேல் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது வேல் ஒரு மெயினான, அதுதான் மெயின் வெப்பன். ஆனால் அதை தவிர்த்து ஆக்சுவலி கதிர்காமத்துக்கு முன்னாடி ஓடுற கங்கைக்கு பேர், அந்த ஆறுக்கு பேர் மாணிக்க கங்கை. மாணிக்க கங்கை. அதில் அந்த மீனுக்கு மூக்குத்தி போடுவாங்க. ஸோ மாணிக்க கங்கை இருக்குது. அவர் ஈரோடில் ஒரு இடம் இருக்குது, கனகாசல முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோவிலுக்கு போனால் பணம் வரும் அப்படின்னாங்க. என்னடான்னு அந்த கோவில் போனால் அது தங்க மலையாக இருந்ததா ஹிஸ்ட்ரி இருக்குது. போகருக்கு நவபாஷணத்துக்கு தங்கம் அங்கேதான் கிடச்சிது. நவபாஷங்களுக்கு தேடி அங்கே போயிருக்கான்றதும் ஒரு ஐதீகம் இருக்குது. முருகனோட அருள் இருக்கிறதுனால சித்தர்கள் முருகன் அருள் எங்கே இருந்தாலும் அங்கே போவாங்க. அங்கே போகும்போது அவர் அந்த எந்திரம், உடம்புல 7 சக்கரம் இருக்குது. 7 மெயின் சக்கரம் இருக்குது, 108 சப் சக்கரங்கள் இருக்குது. அதேமாரி பூமிக்கும் 7 சக்கரம் இருக்குது, பூமிக்கும் 108 சப் சக்கரங்கள் இருக்குது. அதில் இலங்கையும் ஒன்று. அதனால் எங்கெங்கெல்லாம் அந்த மெயின் சக்கரங்கள் ஆக்டிவேஷன் இருக்கோ அங்கே எல்லா இடத்துக்குமே. அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் என்ன சொல்லுவார்னா, இந்த உடம்பு வச்சு நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், இந்த உடம்பு வேணாம், அதை அப்படியே போட்டோம், நான் உன்னோட இப்படி சூட்சமாகவே இருந்துறேன்ட்டு. அப்போ கிளி ரூபத்தில் தான் நம்ம கடைசியாக அவரை பார்த்தது. அதனால தான் அதை கிளி கோபுரம்னு சொல்கிறோம். அங்கே போனீங்கன்னா ஒரு கிளி செல்வாங்க, வெள்ளை கோபுரம், கிளிக்கு மட்டும் பச்சை கலர் அடிச்சு வச்சுருப்பாங்க. தெய்வானை கோவில் கிட்ட பெண்கள்லாம் அந்த பூ பழங்கள் வச்சவங்க நிறைய பேர் மயக்கச்சு விழுந்துருவாங்க. அவங்கள வள்ளி கோவிலில் கூட்டிட்டு போய் வக்கர வச்சு தண்ணி தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எழுந்து வருவாங்க. அது வருஷம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு டாக்டர் டிவைன் தினேஷ் இணைஞ்சிருக்காரு. முருகர் தொடர்பில் நிறைய விஷயங்களை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத பல கோணங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம்மா. ஃபர்ஸ்டே உங்களை பார்த்ததுமே உங்களுடைய கையில் நான் ஒரு பொருளை நான் பார்த்துட்டு இருக்கேன். அது என்ன சார், அதை பற்றி சொல்ல முடியுமா? இது வஜ்ராயுதம்மா. இப்போ இந்திரன் வச்சிருக்க வஜ்ராயுதம் சொல்லுவோம். அது ஒரு முனிவருடைய முதுகட் எலும்புலேருந்து எடுத்தது. ஆனால் இந்த வஜ்ராயுதத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தச மகா வித்யா படிச்சிங்கன்னா அதில் அம்மனும் வச்சுருப்பாங்க. இப்போ முருகர் பற்றி நம்ம பேசுனதுனால நம்ம ஒன்று சொல்லுவோம். இப்போ அந்த சூரபத்மன் போர் சொல்லுவோம்ல சார், நம்ம என்ன சொல்லுவோம், தேவசேனையோட தலைவன் தான் முருகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தேவர்களுக்காக தான் அவர் சூரபத்மன்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. அப்போ போகும்போது என்னென்னா, எல்லா கடவுளுமே அவங்கவுங்களுடைய ஆயுதங்களை கொடுப்பாங்க. எல்லா கடவுளுமே என்னென்னா, இப்போ நம்ம சிக்கல்லேருந்து அம்மா கிட்ட வாங்கின வேல் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது வேல் ஒரு மெயினான, அதுதான் மெயின் வெப்பன். ஆனால் அதை தவிர்த்து முருகர் ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே என்னென்ன ஆயுதம் வாங்கினாலும் அதுக்கான கதைகளும் கோவில்களும் அதற்கான வரலாறு சான்றிதழ்களும் இருக்குது. அதில் ஒன்று வஜ்ராயுதம். ஏன்னா இந்திரன் அதான் போருக்கு போகும்போது என்ன சொல்லியிருப்பார், போரில் நீ ஜெயிச்சு வந்தோடனே என் பொண்ணுக்கு உனக்கும் கல்யாணம், தேவியானைக்கும் முருகருக்கும் கல்யாணம். இன்னொன்று, போருக்கு போகும்போது இந்திரன் வஜ்ராயுதத்தை கொடுத்து அனுப்புவார். அதே மாதிரி யானையும் கொடுத்து அனுப்புவார், ஐராவத யானையும் கொடுத்து அனுப்புவார். ஸோ நீங்கள் திருச்செந்தூர் முருகர் பார்த்தீங்கன்னா கையில் வஜ்ராயுதம் இருக்கும். நம்ம என்னென்னா டிவியில் இந்திரன் வஜ்ராயுதம் பார்த்த உடனே ஒரு எலும்பு அதில் குச்சா அது வஜ்ராயுதம் நினச்சிக்கிறோம். முருகர் கையில் இருக்கிறது வேற என்னமோ நினச்சிக்கிறோம். இல்லை, அது வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. ஸோ முருகன் கையில் வஜ்ராயுதம் இருக்கும். இன்னொரு முருகன் கையில் எப்படின்னா விஷ்ணு பகவான் சுதர்சன சக்கரம் கொடுத்துருப்பாரு. நம்ம நிறைய பேர் நினைப்போம் விஷ்ணு கையில் மட்டும்தான் சுதர்சனம், முருகன் கையில் சுதர்சனம் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா, உங்கள் ஆஃபீஸ் இருக்குல்ல, இங்கேருந்து பக்கத்தில் இருக்க கோவிலில் தான் இருக்குது. இங்கே வெங்கடாசல சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் பேரு வெங்கடாசல சுப்பிரமணியர். அவர் எப்படின்னா கையில் சுதர்சன சக்கரம், சங்கு, அது ரெண்டுத்தோட பெருமாள் மாரி நிற்பார். அதை பார்க்கும்போது நமக்கு இது பெருமாளா இல்லை முருகரா அப்படின்னு ஆகிடும். அது பக்கத்தில் இப்படி வேல் அபிஷேகம்லாம் முடிச்சு வேல் வச்சோடனே ஓகே இது முருகர் அப்படின்னு தெரியும். ஆனால் கையில் பெருமாள் மாரி இருப்பார். ஸோ எல்லா தேவர்களும் அவங்களோட எல்லா ஆயுதத்தையும் கொடுத்து தான் முருகரை இறக்கியிருப்பாங்க. அதே இது என்னென்னா, புத்த மதத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள அஷ்டதிக்கு பாலகர்கள்னு சொல்கிறோம், வருணன், இந்திரன். புத்த மதத்தில் 8 கார்டியன் டீட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்திரன், வருணன், இவங்களாம் கார்டியன் டீட்டீஸ். இந்த கார்டியன் டீட்டீஸ்க்கு யார் தலைவன் பார்த்தா முருகர், ஸ்கந்தா அப்படின்வாங்க. அதுலேயும் முருகர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியரோடு இருப்பார், வஜ்ரத்தோடு இருப்பார். முருகரை நீங்கள் எந்த கண்ட்ரி, நீங்கள் ஜப்பானில் பார்க்கலாம் முருகரை, ஜப்பான், கொரியா,
சைனா, கிரீஸ் எல்லா நாட்டிலையுமே நீங்கள் முருகரை பார்க்கலாம். ஒன்று 90% கையில் இது வச்சுருப்பார், வேல் இல்லை ஸ்பியர்னு சொல்லுவாங்க, ஸ்பியர் வச்சுருப்பார். அப்படி இல்லைன்னா வஜ்ர புத்திஸ்தலம் போலாங்கன்னா மோஸ்ட்லி வஜ்ரம் வச்சுருப்பார். இலங்கையில் அதாவது குறிப்பாக அங்கே இந்த முருக வழிபாடுகள் அப்படின்றது எப்படி சிறந்து விளங்கி இருந்தது, அதை பற்றி சொல்ல முடியுமா? சரிங்கம்மா. அம்மா, இதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று என்னென்னா, பக்கத்து நாடுல நம்ம சகோதர நாடு இது ஒன்று. இன்னொன்று நீங்கள் முன்னாடியே சொன்னப்போ நான் இலங்கையில் இருக்க என்னோட கிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, சார் நீங்கள் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது இலங்கையில் வந்து இப்போ புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிவிடுங்க சார்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு இலங்கை மக்களுக்காக நம்ம சகோதரர்களுக்காக முருகனையே நம்ம வேண்டிப்போம். இது ஒரு ரெக்வஸ்ட். அண்ட் எஸ், முருகர் வழிபாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இலங்கையில், ரொம்ப சூப்பர். இலங்கையில் வந்து நிறைய கோவில் இருக்குது, உங்களுக்கு தெரியாததில்ல, அவ்வளோ கோவில் இருக்குது இலங்கையில். மேஜரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோவில் சொல்லலாம். அதில் 2 ரொம்ப மேஜர். என்னென்னா கதிர்காமம் தான் எல்லாருக்குமே தெரியும். கதிர்காமம் டிஃபால்ட், அது வந்து சதர்ன் ஸ்ரீலங்காவில் இருக்குது, சதர்ன் டிப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசாமி. இப்போ யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் தந்தால் நல்லூர் தான், ஸ்ரீ சீமான்னு வருது நல்லூர். அது வந்து நார்த், நம்ம தமிழர்கள் இருக்க யாழ்ப்பாணம் சைடில் இருக்குது. இதை தாண்டினா மண்டூர் கந்தசாமி கோவில் இருக்குது, அது வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. வெஸ்ட் சைடில் வந்து முனீஸ்வரர் கோவில் இருக்குது. இது 4 தான் ஸ்ரீலங்காவை ஃபுல்லாக பாதுகாத்துக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து கதிர்காமம் பற்றி படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதான் 7 மலை இருக்குது, சின்ன கதிர்காமம், பெரிய கதிர்காமம்னு இருக்குது. அண்டு இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, வள்ளி முருகர் திருமணம் வந்து இங்கே வேலூர் பக்கத்தில் வள்ளிமலை நடந்தது, அங்கே நடந்ததுன்றது நம்மளோட நம்பிக்கை. அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, வள்ளின்றவங்க வந்து ஸ்ரீலங்கனுடைய பொண்ணு, முருகர் இங்கே வந்து அங்கே இருக்க வள்ளி மலையில் தான் அவங்கள பார்த்து திருமணம் பண்ணதா அவங்களோட ஐதீகம், அவங்களோட நம்பிக்கை. அது இருக்கலாம் தானே, குமரிக்கண்டம்னு ஒன்று இருக்கும்போது இலங்கை இந்தியா எல்லாம் ஒன்றா தானே இருந்துச்சு. ஆமாம்மா, முருகருடைய வரலாறுன்னும் போது நம்ம எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் போகணும் இல்லையா? அது ஒன்று லாஜிக்கு. இன்னொரு லாஜிக் என்னென்னா, நம்ம வந்து 4 யுகம் சொல்கிறோம்ல, அந்த 4 யுகமே நிறைய தடவை ரிப்பீட் ஆகும். அந்த 4 யுகமே நிறைய தடவை ரிப்பீட் ஆகும். அது என்னென்னா, காகபுஜண்டர் கதையெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நாரதர் கேட்பார், நாரதர் காகபுஜண்டரை பார்த்துருப்பாரு. ஆஞ்சநேயருடைய கதையை சொல்லுவாங்க. அவங்க காகபுஜண்டர் கிட்ட போய் கேட்பாங்க, நீங்கள் எத்தனை தடவை ராமாயணத்தை பார்த்த, எத்தனை தடவை மகாபாரதத்தை பார்த்தேன். அந்த மாதிரி இது முருகர் வந்து வள்ளியை 2-3 தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம், திருப்பி அது ஒரு யுகத்தில் ஒரு இடமாவும் இருந்திருக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அங்கேயும் அந்த நம்பிக்கை இருக்குது, இங்கேயும் அந்த நம்பிக்கை இருக்குது. இது ஒன்று. முருகர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ். முருகர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஒன்று வழிபாடு, முருகர் நம்பிக்கை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் என்னென்னா அவர் கொடுத்த அறிவு. அந்த அறிவை பயன்படுத்தணும். வெறும் முருகான்னு வேண்டிகிட்டு இருந்து, அதாவது படிக்காமல் முன்னாள் ராத்திரி முருகானை பாஸ் ஆக்கிடு, வேலைக்கு ரெடி ஆகாமல் முன்னாள் ராத்திரி முருகானை இன்டர்வியூவில் கிளியர் பண்ண பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ தான் செய்வார். ஸோ அவர் கொடுத்த அறிவையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஸ்ரீலங்காவில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த கோவில்களில் பார்த்தா அவ்வளோ அமைதியாக வேண்டுறாங்க. இங்கே நான் யாரும் தப்பு சொல்லலை, பட் இங்கே கோவிலில் பாதி பேர் ரீல்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். கோபுரத்து முன்னாடியோ ரொம்ப கச்சன்னு ஒரே சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு வந்து கோவில்லாம் போனால் நான் கண்ணை மூடி உக்காந்துரும் ஒரு ஓரம், அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அங்கே அந்த சைலன்ஸ் இருந்தது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நிறைய கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டிமார், இல்லை உங்கள் பாட்டிமார், எங்கள் பாட்டிமார், யாராவது பாட்டிமாருங்க பிளாக் ட்ரெஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ பிளாக் வந்து ரொம்ப அதிகமாகுது. பிளாக்குன்றது வந்து சாட்டன், ராகு இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். அது பண்ணும்போது ஜென்ரலாகவே உங்கள் தாட் மாறும். இது வந்து நான் நம்பிக்கையாக சொல்லி இது சயின்ஸாகவே இருக்குது. ஒரு கலர் சேஞ்சஸ் ஒரு மூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கலருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பிளாக் கலர் போட்டு தான் கோவில் சுற்றிட்டுருக்கோம், அது இதுன்னு சுற்றிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு கோவில்ன்றது ஒரு சயின்ஸ் தான். அதுவும் முருகர் கோவில் வந்து பக்கா சயின்ஸ். அது எனக்கு வந்து முருகர் கோவில் உள்ள போனால் லேப் மாதிரி இருக்கும். எங்கள் அம்மாலாம் கூட வந்து வெறுத்துருவாங்க, ஏன்னா நான் ஒரு தூண்டை நோண்டுவேன், அந்த கேள்வி இந்த கேள்வி கேட்பேன். எனக்கு வந்து அது ஒரு லேப் மாதிரி. அந்த நம்ம தப்பான கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு போய் வேண்டுறோம். அதனால தான் அந்த அருள் ஃபுல்லாக இறங்க மாட்டேங்குது. ஆனால் எனக்கு அந்த இலங்கையில் பார்க்கும்போது பார்த்தா எல்லாரும் பெரும்பாலும் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க.
அந்த நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போடும்போது அந்த அருள் வந்து ஃபுல்லாக இறங்கும் உள்ள. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே நம்ம வேட்டி போட்டுட்டு இருந்தோம். ஒயிட்டு அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பட்டு சேலையை ரோமன் எம்பையருக்கு நம்ம அனுப்பிச்சவங்க நம்ம பட்டு துணியிலே இருக்க தெரியாதா? எதுக்கு வெள்ளை வேட்டி கட்டினாங்க? ஏன்னா அதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஸோ அந்த வழிபாட்டு முறை ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒன்று. இன்னொன்று அங்கே அந்த சிலை வழிபாடோ இல்லை வேலோட வழிபாடோ இல்லை, உள்ள பூஜை நடக்குது, ஆனால் வெளியே திரையை பார்த்து தான் நம்பிக்கையாக கும்பிட்டுட்டு வருவாங்க. கதிர்காமத்துக்குள்ள அந்த மூலஸ்தானத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே ஒரு பரம ரகசியம் தான். எப்படி நம்ம இங்க சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றோமோ, எனக்கு பல நேரங்கள்ல வந்து அது ரெண்டுத்தையுமே வந்து ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. அப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ரகசியம்னால ஏதோ இருக்கு அப்படின்னா அது என்னன்னு அறியறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் சொல்கிறேன். கதிர்காமம் வந்து பாடல் பெற்ற தலம் அருணகிரிநாதர் பாடினது. அதில் அவர் என்ன பாடியிருக்காருன்னா மாணிக்கவேல் முருகனே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அப்போ அவர் பாடும்போது சிலையை பார்த்த அந்த உருவத்தை பற்றி பாடின மாதிரி தான் ஐதீகமாக இல்லை போட்டிருக்கு. ஸோ அப்போ முன்னாடி சில வழிபாடுகள் இருந்திருக்கு. ஆக்சுவலி வந்து கதிர்காமத்துக்கு முன்னாடி ஓடுற கங்கைக்கு பேர், அந்த ஆறுக்கு பேர் மாணிக்க கங்கை. அதில் அந்த மீனுக்கு மூக்குத்தி போடுவாங்க. ஆமா, இன்னைக்கும் அந்த வழக்கம் இருக்குங்களா? இன்னைக்கு நேர்த்திக்கடன் இருக்கு இன்னைக்கும். ஸோ மாணிக்க கங்கை இருக்குது. அந்த அவர் வந்து மாணிக்க முருகவேலுன்னு தான் அவரும் பாடினார். அப்போ இருந்திருக்கு. பட் நடுவில் வேறு ஏதோ சில மாற்றங்கள் ஆகிருக்கு. அதனால் இப்போ அங்கே இல்லைன்றாங்க. இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த கருவறையில் ஒரு பெட்டி இருக்குது, முருகன் சிலையை வந்து அது உள்ளே வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போகர் நிறைய சித்தர்கள் அங்கே வந்து சட்டைமுனிநாதர் நிறைய பேர் அங்கே வந்து தவம் பண்ணியிருக்காங்க. போகர் வந்து எழுதின எந்திரங்கள்லாம் அந்த பெட்டி உள்ள வச்சு பூஜை பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 10 நாள் திருவிழா நடக்கும், திருச்சுற்றுன்னு சொல்லிட்டு யானை மேலே வச்சுலாம் இது பண்ணுவாங்க. ஸோ இன்னி வரைக்கும் அது ஒரு மர்மமாக இருக்குது. ஆனால் எல்லாருமே அந்த திரையை ஒன்றும் நம்பிக்கையாக அது வேண்டிகிட்டு இருக்கோம். அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நிச்சயமா. நீங்கள் இப்போ கதிர்காமம் பற்றி சொல்கிறப்போ போகர் பெருமானை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த கதிர்காமத்துக்கும் போகருக்கும் அந்த இருக்கிற சம்பந்தம் பற்றி சொல்ல முடியுமா? இது வந்து நான் படித்ததில்லை, இது எனக்கு செவி வழி செய்தியாக வந்த விஷயங்கள் தான். நம்ம போகர் நவபாஷணம் பண்ணார்னு சொல்கிறோம். நம்ம என்னமோ அவர் பழனியில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாம் கைக்கு வந்துருச்சு, அதை அப்படியே செஞ்சு சிலையாக வச்சிட்டாருன்னு வச்சுருக்கோம். அப்படி இல்லை. அவர் வந்து பல காலம் அதை தேடி அந்த 9 நவபாஷணங்கள் தேடி போயிருக்காரு. அங்கே புலிப்பாணி ஐயா சித்தர் உடைய ஆசிரமங்கள்லாம் இருக்குது. அந்த 9 நவபாஷணங்கள் வந்து பல மூலிகைகளை சேர்த்து தான் 9 பண்ணுவாங்க. இப்போ போகர் கீழே புலிப்பாணி ஐயா கீழே ஒரு 100 சித்தர்கள், அவங்களாம் சேர்த்து கொடுத்தது தான். ஈரோடில் வந்து ஒரு இடம் இருக்குது, கனகாசல முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோவிலுக்கு போனால் பணம் வரும் அப்படின்னாங்க. என்னடான்னு அந்த கோயில் போனால் அதை வந்து தங்க மலையாக இருந்ததாக ஹிஸ்ட்ரி இருக்குது. போகருக்கு நவபாஷணத்துக்கு தங்கம் அங்கேதான் கிடச்சிது. அந்த மலையை ஒரு அரக்கன் வச்சுருந்ததாகவும், அவர் வந்து இந்திரனை வேண்டி எனக்கு இங்கே இருக்க தங்கம் வேணும்னு இந்திரனை கேட்டதுனால ஐராவதம் வந்து அந்த அரக்கனை அழித்து அந்த மலையை போகர் கொடுத்து அந்த மலையிலேருந்து அவர் தங்கம் எடுத்து நவபாஷணம் செஞ்சதாக ஒரு வரலாறு இருக்குது. அங்கே இப்போவும் தங்கம் இருக்கான்னு சில பேர் நோண்டி பார்த்து அரெஸ்ட் ஆகி பேப்பரில் வந்த விஷயங்களும் இருக்குது. எனக்கு அந்த ஐயர் அந்த நியூஸ் பேப்பர்லாம் காமிச்சிருந்தார். அப்போது எனக்கு அந்த மாதிரி போகர் வந்து நிறைய இடம் அவர் தேடி அந்த நவபாஷணங்களுக்காக அவர் போயிருக்காரு. அதில் ஒரு இடம் கதிர்காமம்னு சொல்கிறாங்க. அந்த நவபாஷணங்கள் மூலிகை, ஏன்னா ஸ்ரீலங்கான்றது மூலிகைகளில் அவ்வளோ, அது வந்து ஒரு ஃபர்டைல் லேண்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபர்டைல் லேண்ட். அங்கே வந்து மூலிகைகளுக்கு அவ்வளோ விசேஷங்கள். அப்போ நவபாஷங்களுக்கு தேடி அங்கே போயிருக்கான்றதும் ஒரு ஐதீகம் இருக்குது. முருகனோட அருள் இருக்கிறதுனால சித்தர்கள் முருகன் அருள் எங்கே இருந்தாலும் அங்கே போவாங்க. இன்றைக்கி மாமண்டூரில் தான் சொல்கிறாங்க, ஒரு பூஜை பண்ணும்போது எல்லா சித்தர்களும் அங்கே வராங்கன்னு ஐதீகம் இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டனதுக்கு போனதாகவும் ஐதீகம் இருக்குது. அங்கே போகும்போது அவர் அந்த எந்திரம் பிரதிஷ்டை அங்கே கொடுத்ததாகவும் ஐதீகம் இருக்குது. அதே போல் நம்ம பாபாஜி இருக்கோம்ல, இமயமலை, அவரும் வந்து கதிர்காமம் போன மாதிரி அப்படி ஒரு வரலாறுன்னு சொல்லப்படுது இல்லையா? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? பாபாஜின்னு ஒன்று இமயமலையே நினச்சிட்டு இருக்கோம். இங்கே இருக்க பரங்கிப்பேட்டை அவங்க சிதம்பரம் போனீங்கன்னா அந்த இடம் ஒன்றும் அவ்வளோ அமைதியாக இருக்கும். அங்கே போய் உக்காந்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் அது. ஸோ சித்தர்கள் எல்லாருமே வேண்டரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த மூலிகை எங்கே கிடைக்குதுன்னு போகிறவங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பாபாஜி அகஸ்தியர் பாத யாத்திரை பண்ணியிருக்காரு. கதிர்காமத்தில் அகஸ்தியர் பாத யாத்திரை பண்ணியிருக்காரு. நம்ம அகஸ்தியர், பாபாஜி, போகர் வந்து ரொம்ப டாப் லிஸ்ட்டில் இருக்கும். அதை பற்றி பேசுகிறோம். என்னோட நம்பிக்கை என்னன்னா எல்லா சித்தர்களும் அங்கே போயிருப்பாங்க. முருகன் அருள் எங்கெங்கே இருக்கோ எல்லா சித்தரும் போயிருப்பாங்க. எனக்கு எந்த அளவுக்கு இப்போ நிறைய பேர் அங்கே பாபாஜி தான் வந்திருப்பாரான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்.
ஜப்பானில் ஒரு இடம் இருக்குது. நான் அங்கே போயிருந்தேன். ஃபிஜிஷிமாவோ சம்திங் அந்த இடம் வரும். அந்த இடத்துக்கு பாபாஜி வந்திருக்கார். ஜப்பானில் இருக்க இடத்துக்கு ஜப்பானுக்கு போன பாபாஜி இலங்கைக்கு வந்திருக்க மாட்டாரா? அவங்களுக்கு அந்த தேடுதல் இருக்குது. பூமியில் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குமா. உடம்புல 7 சக்கரம் இருக்குது. 7 மெயின் சக்கரம் இருக்குது, 108 சப் சக்கரங்கள் இருக்குது. அதேமாரி பூமிக்கும் 7 சக்கரம் இருக்குது, பூமிக்கும் 108 சப் சக்கரங்கள் இருக்குது. அதில் இலங்கையும் ஒன்று. அதனால் எங்கெங்கெல்லாம் அந்த மெயின் சக்கரங்கள் ஆக்டிவேஷன் இருக்கோ அங்கே எல்லா இடத்துக்குமே சித்தமார்கள் போவாங்க. நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்க பார்க்குற எல்லா பெரிய மதாலயங்களோ இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேஸ் எல்லாமே அந்தந்த சக்கரங்களில் தான் பிளேஸ் ஆகிருக்கும். அடுத்து இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய முருகனுக்கான தலங்கள் அல்லது முருகன் வைப்ரேஷன், உங்களோட பாசையில சொன்ன வைப்ரேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? நல்லூர் கந்தசாமி இப்போ பயங்கர ஹிட். ஏன்னா அது சொல்லி இப்போ நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், அவங்க யூகேல நிறைய பேர் இருக்காங்க, மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறது அதுதான். நல்லூருக்கு தான் அவங்க எல்லாருமே நிறைய செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா என்ன தான் கதிர்காமம் நம்ம முருகர் கோயிலாக இருந்தாலும் அங்கே சிங்கிலேஜ் தான் அதை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. நல்லூர் அப்படி இல்லை, ஃபுல்லாக தமிழ் மக்கள் தான் வந்து எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அது லிட்ரலாக தமிழர்களுக்கான ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. அண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேயும் பார்த்தா இந்த நல்லூர் ஸ்ரீசிமா அது கேட்கும் போது இப்போ நினைக்கும் போதே கூஸ் பம்ஸ் வரும். ஸோ அது பெஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா நல்லூர் வந்து ஒரு 3 தடவையாக புதுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது போர்ச்சுகீஸ் காலத்துலேருந்து அது நிறைய டெஸ்ட்ராய் நடந்தது. போர்ச்சுகீஸ் நிறைய போர்கள் நடந்து இன்றைக்கும் அது பெருசாக நிற்கிது. ஸோ இப்போ அதை தான் வந்து வட கதிர்காமம்னு சொல்கிறாங்க. அதுதான் தமிழர்களுடைய கதிர்காமம், அடுத்த கதிர்காமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்லூருடைய வைப்ரேஷன் சூப்பராக இருக்குது. நல்லூர்லேயும் அங்கே 25 நாள் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் நம்ம கிளைண்ட்ஸ் வீடியோ அனுப்புவாங்க, எல்லாருக்குமே லைவ் கால் போடுவாங்க, அதில் பார்க்குறது தான். நிச்சயமா நல்லூரில் இதை விட இதை தாண்டி விசேஷம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அறிந்து கொண்டது சொல்ல முடியுமா? ஆமாம், நல்லூரில் இன்னொன்று என்ன, இது நான் பார்க்க விரும்பினது, நல்லூர் போர்ச்சுகீஸ் பிரிட்டிஷ் சண்டை வரும்போது தமிழர்கள் போர்ச்சுகீஸ் இந்த சண்டை வரும்போது நடுவில் வந்து அங்கே இஸ்லாமியர்கள் செட்டில்மெண்ட் இருந்தது. அங்கே சிக்கந்தர்னு ஒருத்தர் இருந்தார், சிக்கந்தர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மதுரையிலேயும் அது நடக்குது, பட் அங்கேயும் சிக்கந்தர் பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அங்கே இருக்க எல்லா மதத்து மக்களுக்கும் நல்லது செஞ்சுட்டு இருந்தவர், ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே. அந்த போகிறப்போ அவர் இறந்துட்டார். அவருடைய ஒரு நினைவாலயமோ சமாதியோ கோவில் ஒட்டியோ இல்லை கோவில் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அங்கே போகிற எல்லாருமே அதையும் போய் வழிபடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது ஒரு தடவை பார்க்கணுன்னு எனக்கு அந்த ஆசை இருக்குது. நிச்சயமா நல்லூர் கோவிலுடைய கட்டடக்கலையே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஏதாவது கேள்வி? ஆமாம், இது நம்ம திருவண்ணாமலை கிளி கோபுரம் மாதிரி அதை பார்த்து அதோடைய ரிப்ளிகா மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னா நம்ம திருவண்ணாமலை கிளி கோபுரம்ன்றது நம்ம அருணகிரிநாதர் வந்து அது மேலேருந்து விழுந்துட்டார், எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி விழுந்துட்டார். அப்போ முருகர் மயிலில் வந்து தாங்கி பிடிச்சதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து கூடு விட்டு கூடு பாயிணுன்ற ஒரு நிலைமை, ஒரு அரசனுக்காக அருணகிரிநாதர் வந்து கூடு விட்டு கூடு பாய்ச்சார். அப்போ வந்து அவருடைய உடம்பை அந்த கோபுரத்தில் வச்சுட்டு கிளியோடைய உடம்புல போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பூவை பறிச்சுட்டு ஒரு ராஜாவுக்கு வரணும். அதுக்காக வரும்போது ஒரு மாந்திரிகம் செய்கிறவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ண ஒரு சூழ்ச்சி தான் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அந்த உடம்பை எரிச்சிருவார். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் என்ன சொல்லுவார்னா, இந்த உடம்பை வச்சு நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், இந்த உடம்பு வேணாம், அதை அப்படியே போட்டோம், நான் உன்னோட இப்படி சூட்சமாகவே இருந்துறேன்ட்டு. அப்போ வந்து கிளி, அந்த கிளி ரூபத்தில் தான் நம்ம கடைசியாக அவரை பார்த்தது. அதனால தான் அதை கிளி கோபுரம்னு சொல்கிறோம். அங்கே போனீங்கன்னா ஒரு கிளி சிலை இருக்கும், வெள்ளை கோபுரம், கிளிக்கு மட்டும் பச்சை கலர் அடித்து வச்சுருப்பாங்க, அதில் நிறைய கிளி இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் அந்த கோபுரம் போகும்போதெல்லாம் நீங்கள் வேண்டுங்க, கிளியை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக அருணகிரிநாதர் இருப்பார். கிளி சவுண்டு மதுரை மீனாட்சி அம்மன் மட்டும் இல்லை, நீங்கள் திருவண்ணாமலையிலே கிளி சவுண்டு வந்தாலே முருகன் அருள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி தான் நல்லூர்லேயும் அந்த கோபுரம் கட்டியிருக்காங்க. அதையும் கிளி கோபுரம் தான் கூப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுலேயும் கிளியோடைய ஒரு சிலை பார்த்தேன். அந்த கோபுரம் எதிர்க்க வந்து அருணகிரிநாதருடைய ஒரு சிலையும் புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த பாடல்களும் பாடுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, அது ஒருத்தருடைய கனவுல வந்து சொல்லி அவங்க அது செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போவும் அருணகிரிநாதர் அங்கே இருக்க நல்லூர் கந்தசாமிக்கு பாடல் பாடிக்கொண்டே ஐதீகம். நிச்சயமாக அடுத்து வந்து முக்கியமாக நம்ம இலங்கையில் சொல்லக்கூடிய திருத்தலம், முருகனுடைய திருத்தலம்னா என்ன? அந்த மண்டூர் கந்தசாமி. ஸோ மண்டூர் கந்தசாமி கோவில், ஏன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, சூரபத்மனை அழிக்க ஒரு வேல் விட்டப்போ அந்த வேல்லேருந்து 3 கதிர்கள்
பிரிஞ்சு அந்த இடத்துல விழுந்ததாகவும் இல்லை வேலே அந்த இடத்துல வந்து இறங்கினதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறாங்க. அதை விட என்னென்னா அந்த கோவிலில் என்ன ஒரு ஆச்சரியம்னா முருகருக்கும் வள்ளிக்கு ஒரு சந்நிதி ஒன்று இருக்கும், தெய்வானைக்கு ஒரு சந்நிதி இருக்கும். அங்கேயும் 21 நாள் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அதில் ஒரு ஃபங்க்ஷனில் வரும்போது தெய்வானை கோவில்கிட்ட பெண்கள்லாம் அந்த பூ பழங்கள் எடுத்து நிறைய பேர் மயக்கச்சு விழுந்துருவாங்க. அவங்கள வந்து வள்ளி கோயிலில் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு தண்ணி தெளிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எழுந்து வருவாங்க. அது வந்து வருஷம் நடந்துட்டுருக்கு. அது என்னன்னா தெய்வானைய கிட்ட சொல்லாமல் ஒரு வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால் தெய்வானையம்மா கோபமாயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு தனிஞ்சு சாந்தமாக இருக்காங்க. அதனால் இப்பவும் அந்த பழங்கள் தட்டு வரும்போது நிறைய பேர் மயக்கச்சு விடுறாங்க. அர்த்தம் இன்றைக்கும் புரியல. வள்ளி கோயில் பின்னாடி போயிட்டு உட்கார வச்சுட்டு அந்த தண்ணி தெளிக்கும் போது தான் அவங்க எழுந்துக்கிறாங்க. இது எப்படின்னா இது வருஷம் எந்த அளவுக்கு அது பெருசாகிட்டுருக்கு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இறந்துடுறாங்க, இறந்து திருப்பி உயிர் பெற்று வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு வராங்க. அந்த கூட்டம் அந்த நேரத்தில் அதை தரையில் நின்று பார்க்க முடியல. அங்கே சுற்றி தென்னை மரம் இருக்கும். தென்னை மரம் மேலே ஏறிடுறாங்க. தென்னை மரம் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எப்படி எழுந்துக்கிறாங்கன்னு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த விசேஷம் அது வந்து என்னென்னா அந்த பவர், அந்த கோவிலுடைய பவரை சொல்லுது அந்த இடம். தில்லை மரத்துலேயும் அந்த ஒரு 3 பொரியில் ஒரு பொறி பட்டு தில்லை மரமாக வந்ததும் ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மரம் பக்கத்தில் எனக்கு மெடிடேஷன் தாங்க, எனக்கு பூஜை முறையோட மெடிடேஷன் தான் எனக்கு மெயின். எனக்கு அந்த மரம் பக்கத்தில் போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. முருகர் வழிவகுக்கணும். எஸ், அந்த கோவில்தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கனெக்ட் ஆகும். நிறைய பேர் கேட்பாங்க அங்கே போட்டது எப்படி வந்து நேரம்னா அங்கேருந்து போட்டு பாரு, அங்கே தான் வந்து நிற்கும். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலும் அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடாக வரும். அதுவும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே கனெக்ட் ஆகும். எஸ், நிச்சயமா. இலங்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் பாயிண்டாக இருக்கிற ஒரு இடம் தான் சொல்லிட்டு அதில் இன்னும் முருக ஸ்தலங்கள், முருக வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.